நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்களோட காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஸ்ரீராம் கா. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இப்ப சமீபமா மோடி வந்து என்டிஏ கூட்டம் ஒண்ணு நடத்துனாங்க திருச்சியில. அந்த மேடையில மோடி சுட்ட வடைகள நம்ம வந்து இன்னைக்கு பிரிச்சு பார்க்க போறோம். அது வெந்திருக்கா வேகலையான்னு. அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன அலசல் பண்ண போறோம். இப்ப சமீபமா நடந்த என்டிஏ மீட்டிங்ல மோடி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, 3,00,000 கோடி திட்டங்கள வந்து பணத்த வந்து தமிழ்நாடு குடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு பச்சை பொய்யை கூறிவிட்டார். அப்படிதான் சொல்லணும். ஏன்னா, இன்னும் சமகர சிக்ஷாவோட அமௌண்ட்டு நமக்கு இன்னும் வந்து சேரல. அவரோட இதுவரை உலகம் சுத்துன செலவே வந்து 891,00,00,000. அதுல இது வந்து என்ன அமௌண்ட்னா, சமகர சிக்ஷா நமக்கு குடுக்க வேண்டிய 2000 சில்லற கோடியில பாதி. கிட்டத்தட்ட பாதி அமௌண்ட்டு. அவர் ஊர் சுத்தாம இருந்தா இன்னைக்கு 10,000 பிள்ளைங்க படிச்சிருக்கும். அத விட்டுருங்க. இந்த 3,00,000 கோடி என்னவா இருக்கும்? என்ன? அவர் என்ன பணமா நமக்கு எப்படி குடுத்தாரு? அப்படிலாம் அவர் குடுக்கல. அதாவது என்னன்னா 3,00,000 கோடி ஜிஎஸ்டி பகிர்வு, அ இப்போ முந்தைய காலகட்டத்தில வர வேண்டிய பணம், இந்த மாதிரியான ஒரு நம்பர்ஸ் தான் இந்த டோட்டலா அவர் ஃபிகர் பண்ணி, தான் வந்து இந்த தமிழ்நாடு நலத்துக்காக வந்து 3,00,000 கோடி குடுத்ததா வந்து ஒரு பச்சை கபட நாடகம் ஆடிவிட்டார். அப்படிதான் சொல்லணும். இது புதிதல்ல மோடியின் பொய்களுக்கு. அவர் அடுத்து வந்து தமிழ்நாடுக்கு அவர் வந்திருந்தது வந்து அரசு ரீதியான 5,00,000 5,000 சில்லற கோடிகளுக்கான வளர்ச்சி திட்டங்கள்னு சொல்லி அத திறப்பு வைக்க அடிக்கல் நாட்டவும், திறப்பு விழா பண்றதுக்கு தான் வந்திருந்தாரு. பட் ஆனா அதெல்லாம் எக்ஸிஸ்டிங் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஜாயிண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து தன்னுடைய மத்திய அரசு வந்து தமிழ்நாடுக்கு கொண்டு வந்த திட்டங்கள்ன்ற மாரி அவர் வந்து அந்த மேடையில பேசியிருப்பாரு. ஆனா வந்து எப்பயோ வந்து அடிக்கல் நாட்டிட்டு போன இன்னும் மதுரை எய்ம்ஸோட திறப்பு விழாவ அவர் இந்த தடவையும் வந்து பண்ணாம போயிட்டாருன்றது தான் என்னோட வருத்தம். ஏன் அது தமிழ்நாடோட எய்ம்ஸ் மதுரையில தொடங்கப்பட்ட எய்ம்ஸோட திறப்பு விழா ஏன் இன்னும் பண்ணல மோடி அவர்களே? அதுக்கு அந்த ஒரு சின்ன அந்த ஒரு கேள்விக்கான பதில் இன்னும் உங்கள்ட்ட இருந்து வரலையே. நீங்க எத்தனையோ திட்டங்கள் கொண்டு வாங்க. எத்தனையோ திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுங்க. எல்லாமே அடிக்கல் நாட்டுன அளவுல தானே இருக்கு. அதுக்கு மொ மொ ஒரு பானை சோதுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்றத வந்து இந்த மதுரை எய்ம்ஸ் சொல்லிடுதே தமிழ்நாட்டு மக்களுக்கு. தமிழ்நாடு மக்கள் வந்து அவ்வளோ பெரிய நீங்க வட இந்தியா மாரி மக்கள் வந்து எல்லாத்தையும் நம்பிடக்கூடிய மக்கள் கிடையாது. தமிழ்நாடு மக்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும். அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் அலசி ஆராயக்கூடிய தன்மை உள்ளவங்க. தமிழ்நாட்டுல நடக்கிறது வந்து குடும்ப ஆட்சின்னு அவரு வழக்கம் போல அதாவது வடிவேல் காமெடியில ஒண்ணு சொல்லுவாங்கல்ல. ஒரு வடிவேல் காமெடியில வரும். முருகேசா அது கண்ணாடி முருகேசா அப்படின்ற மாரி. அது மாரி குடும்ப ஆட்சின்னு ஒரு விமர்சனத்த வச்சிருப்பாரு. அவர் வந்து பிஜேபிய பார்த்து அந்த கண்ணாடியில நின்னு அவரே பார்த்து சொல்லிக்கிட்ட மாரி ஆச்சு. ஏன்னா, அனுராக் தாக்கூர் முக்கியமா நான் ரொம்ப எலாபரேட்டா இல்ல டக்குன்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னா, அனுராக் தாக்கூர். அவங்க அப்பா வந்து ஹிமாச்சல் சிஎம். அவர் வந்து இன்னைக்கு யூனியன் மினிஸ்டரா இருக்காரு. அவர் வந்து எதுக்கு ஃபேமஸ்னா, அவரே வந்து பார்லிமெண்ட்ல வந்து தமிழ்நாட பத்தி ஒரு கமெண்ட் குடுத்திருப்பாரு. என்னன்னா, ஆன்டி சனாதனிக் ஸ்டேட்னா அது தமிழ்நாடு. தேவேந்திர பட்னவிஸ் அவரையும் சொல்லலாம். குடும்ப ஆட்சிக்கு ஒரு உதாரணமா. இப்ப ரீசென்ட்டா ஒரு குடும்ப ஆட்சிக்கு ஒரு உதாரணமா சொல்லணும்னா, உங்க கூட அலையன்ஸ்ல இருக்க டபுள் இன்ஜின்னு நீங்க பெருமையா சொல்லிக்கிற பீகாரோட நிதிஷ் அவரோட பையனை இன்னைக்கு டெப்யூட்டி சிஎம்மா வச்சிருக்கீங்க. குடும்ப ஆட்சின்னா என்னன்னா, அந்த கட்சிக்கு எந்த ஒரு பணியும் செய்யாம களத்திலேயே இல்லாம திடீர்னு வந்து டெப்யூட்டி சிஎம் ஆயிருப்பாரு அவரு. அவரோட வீடியோவ பார்த்தீங்கனாலே தெரியும். அவர் எந்த அளவுக்கு ஸ்டெடியானவர்ன்னு நீங்க அந்த வீடியோக்கள்லயே தெரியும். இப்போ வந்து உங்களோட அந்த இப்ப அந்த மாநிலத்த நீங்க மொத்தமா முழுங்கிட்டு பிஜேபியோட முதல்வர அங்க வச்சுட்டு இவர வந்து ராஜ்யசபா எம்பியா கொண்டு போறீங்க. எந்த அளவுக்கு நீங்க வந்து குடும்ப ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க யோசிச்சுக்கோங்க மிஸ்டர் மோடி அவர்களே. எரிவாயு பிரச்சனை இல்ல, சிலிண்டர் பிரச்சனை இல்ல. அ எரிபொருள் பிரச்சனை இல்லன்னு நீங்க வந்து தைரியமா மேடையில சொன்னீங்க. ஆனா திண்டாடுறது யாரு? இன்னைக்கு தமிழ்நாடுல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியா இருக்கிறனால தான் தமிழ்நாடுனால 30 நாளைக்கு மேல ஸ்டாக் வச்சுக்க முடியுது. ஃபியூயலா இருந்தாலும் சரி, நேச்சுரல் கேஸா இருந்தாலும் சரி. அதனால தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாடுகள்ல அநேகமான இடங்கள்ல திண்டாட்டங்கள் இல்ல. அதே இத வந்து நீங்க வந்து மத்திய அரசு ஆள்ற மாநிலங்கள் யூபி, பீகார்லலாம் போய் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சிலிண்டர் வந்த வாகனத்தையே வழிமறிச்சு, அந்த சிலிண்டர்கள் எல்லாத்தையும் திருடிட்டு போன நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு வட மாநிலங்கள்ல. அதுவும் குறிப்பா நீங்க ஆட்சி செய்ற வட மாநிலங்கள்ல. பார்த்துக்கங்க. அப்ப தமிழ்நாடு வந்து எந்த அளவு வந்து தொலைநோக்கு திட்டங்களோட செயல்படுதுன்னு. நீங்க இங்க வந்துட்டு வந்து ஃபியூயல் பிரச்சனை இல்ல, இது பிரச்சனை இல்ல. அத நாங்க பார்த்துக்கிறோம். நீங்க சர்வதேசம் உங்களோட பாலிசிய மேம்படுத்தி, நீங்க வந்து இந்த மாரியான ஒரு தீர்வுகள வந்து மக்களுக்கு சீக்கிரமா கொண்டு வாங்க. ஏன்னா, இங்க வந்து திண்டாட்டங்கள் வந்து தமிழ்நாடுல இல்ல, வட மாநிலங்கள் தான் அதிகமா இருக்கு. நீங்க அத சரி செய்ய பாருங்க. ஏன்னா உலக ஊடகங்கள் வந்து அத போட்டு நம்மள
கேவலப்படுத்துகிறாங்க. இன்றைக்கி சைனா கிட்ட இருக்கிற ஸ்டாக்கு எரிபொருள்லேருந்து நேச்சுரல் கேஸ் வரையும் அவங்கள்ட்ட இருக்கிற அவங்களோட ஓன் ஸ்டாக் வந்து இந்தியா கிட்ட இல்லை. ஏன்னா இந்தியா கிட்ட வந்து நீங்கள் எரிபொருளையும் நேச்சுரல் கேஸையும் நீங்கள் வந்து வர்த்தகமாக மாற்றிட்டீங்க. அது முதலாளிகளுக்கு லாபம் தர விஷயமா மாற்றிட்டீங்க. அதனால் வந்து அது வந்து இந்திய அரசாங்கம் வந்து அதை வந்து எடுத்துக்காமல் நீங்கள் வந்து முதலாளிகள் கையில் கொடுத்தனால இன்றைக்கி வந்து நாம் வந்து இன்னொரு நாட்டை வந்து கையேந்தி நிற்கிற நிலைமையில தான் நாம் இருக்கோம். நமக்கு தேவையான எரிபொருளையோ நமக்கு தேவையான நேச்சுரல் கேஸையோ நம்மளே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய நிலைமை நம்மகிட்ட இன்றைக்கி இல்லை. அதுக்கு வந்து உங்களால் மோசமான உங்கள் ஆட்சி நிலைமையும் உங்களோட வெளியுறவு கொள்கையும் தான் காரணம். இறுதியாக நான் தமிழக மக்களுக்கு என்ன தாழ்மையோடு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன்னா, வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் இந்த மாதிரி சாட்டையை தூக்குறவங்களோ இல்லை சாட்டையை சுழற்றுறவங்களோ இல்லாட்டி இந்த மாதிரி பொய்யான வாக்குகளை கொடுக்குறவங்களோ அவங்க கூட கூட்டணி இருக்கிறவங்களோ இல்லாட்டி அவங்க கூட கூட்டணி இனிமேல் சேர போகிறவங்களோ நம்பி பொய்யான வாக்குகளையோ இல்லாட்டி அவங்க பொய்யான அஜெண்டாக்களையோ நம்பி நாம் ஏமாந்து விடக்கூடாது. நாம் எப்பயும் போல விழிப்புணர்வாக இருந்து நமக்கு தேவையான நம்ம கூட நிற்கிற அந்த கட்சிகளையும் அந்த கொள்கைக்கும் தான் நம்ம என்றைக்கும் பின்னாடி நிற்கணும் அப்படின்றத நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.